காஞ்சிபுரம் இந்தியால இருக்கிற 7 பழமையான நகரங்களில் ஒன்று. இந்த நகரத்துல 1000க்கும் மேற்பட்ட திருக்கோவில்கள் இருக்கு. அந்த திருக்கோவில்கள்ல புகழ்பெற்ற திருக்கோயில்கள் அப்படிங்கிறதே பலது இருக்கு. அந்த திருக்கோவில்களில் ஒன்று காமாட்சி அம்மன் திருக்கோவில். காஞ்சி காமாட்சி, மதுரை மீனாட்சி, காசி விசாலாட்சின்னு பேச்சு வழக்குல சொல்லக்கூடிய அளவிற்கு பெருமை மிக்கது. இந்த காஞ்சி காமாட்சி அம்மன் திருக்கோவிலுக்கு ஆதி கோவில் ஒண்ணு இருக்கு. எங்க? சென்னைக்கு பக்கத்துல இருக்கு. அந்த கோவிலை பத்தி தான் இந்த காணொலியில பார்க்க போறோம். காமாட்சி அம்மன் திருக்கோவில் மாங்காடு, காஞ்சிபுரம் மாவட்டம். பலருக்கும் தெரியாத பல தகவல்கள் இந்த காணொலியில இருக்கு. அதனால காணொலியை ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க. இந்த காணொலியில என்னெல்லாம் பார்க்க போறோங்கிறத சுருக்கமா சொல்லிடுறேன். அதுக்கப்புறம் ஒவ்வொரு தகவலையும் விரிவா பார்க்கலாம். மாங்காடு பொருள் என்ன? இந்த தலத்துல அருள் புரியுற அம்மனுக்கு ஆதி காமாட்சி அப்படிங்கிற திருப்பெயரும் இருக்கு. எதனால? இந்த தலம் காமாட்சி அம்மன் தவம் செய்த திருத்தலம். அம்மன் எதற்காக தவம் செஞ்சாங்க? இந்த தலத்துல இருக்கிற ஸ்ரீ சக்கரத்தை ஆதிசங்கரர் நிறுவியிருக்கார். அந்த தகவல் என்ன? ஸ்ரீ சக்கரத்தை ஆதிசங்கரர் நிறுவியிருந்தாலும் பிற்காலத்துல இந்த கோவில் எழுந்தது காஞ்சி பெரியவர் முயற்சியினால். எப்படி? இந்த தலத்துல இருக்கிற ஸ்ரீ சக்கரம் 8 விதமான மூலிகைகளால் ஆனது. அஷ்டகந்தம் அப்படின்னு பேரு. இந்த ஸ்ரீ சக்கரத்துடைய முழுமையான தகவல்கள் என்ன? இந்த திருத்தலத்துல 5 திருக்கோலங்களில் காமாட்சி அம்மன் அருள் புரியுறாங்க. அந்த கோலங்கள் என்ன? ஒவ்வொரு கோலமும் எவ்வாறு மாறுபடுது அப்படிங்கிற தகவலை விரிவா பார்க்கலாம். இந்த தலத்துல நவக்கன்னிகைகள் இருக்காங்க. இவங்க யாரு? இந்த தலத்துல நிறைமணி தரிசனம் சிறப்பு. எதனால? இந்த தலத்துக்கும் சுக்கராச்சாரியாருக்கும் மறைமுக தொடர்பு இருக்கு. அந்த தகவல் என்ன? காமாட்சி அம்மனுக்கு அருள் புரியறதுக்காக வந்த சிவபெருமான் முதல்ல சுக்கராச்சாரியாருக்கு தான் அருள் புரிந்தார். எதனால? இந்த தலத்துக்கு பெருமாள் கணையாளி, அதாவது மோதிரத்தோட வந்திருக்கார். ஏன்? இந்த கோவிலுடைய மற்ற சிறப்புகள் எல்லாம் என்ன? கடைசியா அடுத்த வாரம் என்ன கோவில பார்க்க போறோங்கிற தகவலை சொல்ல போறேன். மாங்காடு மாமரங்கள் நிறைந்த காடு. வடமொழியில இதற்கு சூதவனம் அப்படின்னு பேர். ஆதி காலத்துல இருந்தே இதுதான் பெயர். காமாட்சி அம்மன் இந்த தலத்துல தவம் பண்ணி சிவபெருமானுடைய அருளை பெறறாங்க. தவத்தின் பயனா காஞ்சிபுரத்துல ஏகாம்பரேஸ்வரரை திருமணம் பண்ணிக்கிறாங்க. ஆக காஞ்சிக்கு ஆதி தலம். அதனால இந்த தலத்துல இருக்கிற காமாட்சி அம்மனுக்கு ஆதி காமாட்சி அப்படிங்கிற சிறப்பு பெயர் இருக்கு. காஞ்சியே மிக பழமையான திருத்தலம், அதற்கும் ஆதி. அப்ப இந்த தலம் எவ்வளவு பழமையானது அப்படிங்கிறது நமக்கு தெள்ள தெளிவா புரியுது. காமாட்சி அம்மன் எதுக்காக இங்க தவம் பண்ணினாங்க? ஒருமுறை விளையாட்டா சிவபெருமானுடைய திருக்கண்களை பார்வதி தேவி மூடுறாங்க. அண்டமே இருளுது. அப்பதான் அவங்களுக்கு தான் செஞ்ச தவறு புரியுது. தவறின் காரணமா பூலோகத்துல போய் தவம் செய்ய சொல்லி சிவபெருமான் சொல்றார். உரிய காலம் வந்ததும் தானே வந்து திருமணம் செஞ்சுக்கிறதாகவும் சொல்றார். பூலோகத்துக்கு அம்மன் வராங்க. மாமரங்கள் நிறைந்த வனப்பகுதியில தவம் மேற்கொள்றாங்க. காலங்கள் உருண்டோடுது. சிவபெருமானுடைய தரிசனம் கிடைக்க மாட்டேங்குது. அதனால தவத்தை தீவிரமாக்குறாங்க. 5 அக்னிகளை வளர்க்குறாங்க. அதாவது 4 மூலைகளில் 4, நடுவுல ஒரு அக்னி. இதுல நடுவுல இருக்கிற நெருப்பு குண்டத்துல இடது காலின் கட்ட விரல ஊசியின் நுனி மீது வைத்து வலது காலை இடது தொடையில் மடக்கி கடுமையா தவம் பண்றாங்க. ஒரு கையில ஜபமாலை, மறு கையில சின்முத்திரை. அம்மனுடைய தவம் கடுமையா இருக்கு. காலங்கள் உருண்டோடுது. அம்மனுடைய தவத்தை மெச்சின சிவபெருமான் அம்மனுக்கு காட்சி கொடுக்கறதுக்காக மாங்காட்டுக்கு வரார். அம்மனை பாக்குறார். உன்னுடைய தவத்தின் பயனா காஞ்சியில உன்னை நான் திருமணம் பண்ணிக்கிறேன். அதனால நீ காஞ்சிபுரத்துக்கு போ அப்படின்னு சொல்றார். அண்ணலின் வாக்கு கேட்ப அன்னையும் காஞ்சிபுரத்துக்கு கிளம்பி போறாங்க. அதுக்கப்புறம் காஞ்சிபுரத்துல சிவபெருமான திருமணம் பண்ணிக்கிறாங்க. காலங்கள் உருண்டோடுது. அன்னை கடும் தவம் புரிந்த திருத்தலமா இருக்கிறதுனால அந்த தவ அக்னினால அந்த பகுதி முழுவதும் வறட்சியா இருக்கு.
ஆதிசங்கரர் இந்த திருத்தலத்துக்கு வரார். ஏன் வறட்சியா இருக்குதுங்கிறத தன்னுடைய ஞான பார்வையில தெரிஞ்சுக்கிறார். பூமிய குளிர வைக்கணும், மக்களுக்கு அது உபயோகமா இருக்கணும், மக்களுக்கு வாழும் இடமாக இருக்கணும் அப்படின்னு முடிவு பண்றார். இன்னைக்கு நாம இந்த திருக்கோவில்ல பாக்குற ஸ்ரீ சக்கரத்தை ஆதிசங்கரர் தான் நிறுவினார். அதுக்கப்புறம் இந்த பகுதி குளுமை அடையுது. மறுபடியும் காலங்கள் உருண்டோடுது. வனப்பகுதியா இந்த தலம் மாறுது. காஞ்சி பெரியவர் ஒருமுறை இந்த தலம் இருக்கிற பகுதிக்கு வரார். ஸ்ரீ சக்கரம் இருக்கிறத பாக்குறார். அவருடைய முயற்சியால் வனப்பகுதியா இருந்தது திருக்கோவிலா மாறுது. அந்த திருக்கோவில தான் இன்னைக்கு நாம பாக்குறோம். ஆதிசங்கரர் இந்த ஸ்ரீ சக்கரத்தை 8 விதமான மூலிகைகளை கொண்டு நிறுவியிருக்கார். அதனால இந்த ஸ்ரீ சக்கரத்துக்கு வடமொழியில அஷ்டகந்தம் அப்படிங்கிற பெயரும் இருக்கு. இதனுடைய அமைப்பு எப்படி இருக்கு? கூர்மம், அதாவது ஆமை, இதுதான் அடித்தளமா இருக்கு. அதற்கு மேல சதுர வடிவுல 3 படிகள் போன்ற அமைப்பு இருக்குது. அதுக்கு மேல 16 இதழ்கள் கொண்ட தாமரை மலர் இருக்கு. அதுக்கு மேல 8 இதழ்கள் கொண்ட தாமரை மலர் இருக்கு. அதற்கு மேலதான் ஸ்ரீ சக்கரம் இருக்கு. இந்த ஸ்ரீ சக்கரத்துல 43 கோணங்கள் இருக்கு. மிக பெரியது. பொதுவா ஸ்ரீ சக்கரங்கள் உலோகத்தினால் ஆனதாதான் இருக்கும். கல்லினால் ஆன ஸ்ரீ சக்கரங்கள் இருக்கின்ற 2 கோவில்களை சமீபத்துல தான் பார்த்தோம். ஒன்னு கோயமுத்தூர்ல இருக்கிற மதிப்பநல்லூர் அம்மன் திருக்கோவில்ல இருக்கு. இன்னொன்னு திருவண்ணாமலையில இருக்கிற துர்கை அம்மன் திருக்கோவில்ல இருக்கு. இப்ப வரைக்கும் பார்க்கலைனா கண்டிப்பா அந்த காணொளிகளையும் பாருங்க. அந்த காணொளிகளுடைய லிங்க டிஸ்கிரிப்ஷன்ல நான் கொடுக்கிறேன். அரிதிலும் அரிதாக மூலிகையினால் ஆன ஸ்ரீ சக்கரத்தை மாங்காட்டுல பார்க்க முடியும். பொதுவா அம்மன் திருத்தலங்கள்ல கருவறையில அம்மனை நின்ற கோலத்திலையும் அமர்ந்த கோலத்திலையும் பார்ப்போம். ஆனா இந்த திருத்தலத்துல ஸ்ரீ சக்கரம் தான் கருவறையில பிரதானமா இருக்கு. கருவறையில 3 திருக்கோலங்கள்ல அம்மனை பார்க்க முடியும். மகா மண்டபத்துல நின்னு பார்த்தோம்னா கருவறையில 3 திருக்கோலங்கள்ல இருக்கிற அம்மனையும் மகா மண்டபத்துல வேறு ஒரு கோலத்துல இருக்கிற அம்மனையும் பார்க்க முடியும். ஆக 4 திருக்கோலங்களில் அம்மன் அருள் புரியும் திருத்தலம். இதை தவிர உற்சவர் காமாட்சி வேற ஒரு கோலத்துல இருக்காங்க. இந்த ஸ்ரீ சக்கரத்துக்கு எப்பொழுதுமே வெள்ளி கவசம் போட்டு வச்சிருப்பாங்க. மிக பெரியது. அதனால 16 முழ புடவைய அணிவிச்சிருப்பாங்க. இந்த ஸ்ரீ சக்கரமே காமாட்சி அம்மன் தான். விஜயதசமி அன்னைக்கு மட்டும் சந்தனம் புனுகு சாத்தி தங்க கவசத்தை அணிவிப்பாங்க. இந்த ஸ்ரீ சக்கரத்துக்கு குங்கும அர்ச்சனை பண்ணுவாங்க. இது இந்த தலத்துல மிகவும் சிறப்பு. கருவறையில ஸ்ரீ சக்கரத்துக்கு பின்னாடி நின்ற திருக்கோலத்துல பஞ்சலோக சிலையா காமாட்சி அம்மனை பார்க்க முடியும். இந்த சிலை காஞ்சி பெரியவரின் அறிவுரையின் பேரில் நிறுவப்பட்டது. இந்த சிலையில ஒரு சிறப்பு இருக்கு. அம்மன் ஒரு கையில கிளிய வச்சிருப்பாங்க. அதை தவிர சிவபெருமான் மாதிரி பிறை சந்திரனை சூடி காட்சி கொடுப்பாங்க. இந்த சிலைக்கு பக்கத்துல காமாட்சி அம்மன் விளக்கு இருக்கு. அந்த விளக்கும் அம்மனின் ரூபமாக வழிபடப்படுது. ஆக மாங்காட்டுல இருக்கிற கருவறையில அம்மன் ஸ்ரீ சக்கர கோலத்திலும் சிலா ரூபத்திலும் விளக்கின் தீப ஒளியாகவும் அருள் புரிகிறாங்க. கருவறைக்கு வெளியில அர்த்த மண்டபம் இருக்கு. அதுக்கு வெளியில மகா மண்டபம் இருக்கு. மகா மண்டபத்துல அம்மனை இன்னொரு திருக்கோலத்துல பார்க்க முடியும். எந்த கோலத்துல இந்த தலத்துல தவம் பண்ணினாங்களோ அந்த திருக்கோலத்துல பார்க்க முடியும். இந்த அம்மனுக்கு தபஸ் காமாட்சி அப்படின்னு பேரு. இந்த அம்மனுடைய ஒரு திருக்கரங்கள்ல ஜபமாலை இருக்கும். ஏன்னா தவக்கோலத்துல இருக்காங்க. மகா மண்டபத்துல நின்னு பார்த்தோம்னா கருவறையில 3 திருக்கோலத்துல இருக்கிற காமாட்சி அம்மனையும் மகா மண்டபத்துல தவ திருக்கோலத்துல இருக்கிற காமாட்சி அம்மனையும் ஒரு சேர பார்த்து வணங்க முடியும். அப்படி ஒரு சிறப்பு இந்த திருத்தலத்துக்கு இருக்கு. இந்த திருக்கோவில்ல தங்க தேர் இருக்கு. இந்த தங்க தேர்ல தேரோட்டியா சப்த மாதர்களில் ஒருவரான பிராமி இருக்காங்க. பிராமி பிரம்மாவின் சக்தியின் ரூபம். இந்த தேர்ல
முப்பெரும் தேவியர்களும் உலா வருவாங்க. நடுவுல காமாட்சி அம்மன், அவங்களுடைய இருபுறமும் மகாலட்சுமியும் சரஸ்வதியும் இருப்பாங்க. மூன்றுமே பஞ்சலோக சிலைகள். இந்த காமாட்சி அம்மன் கருவறையிலையும் மகா மண்டபத்திலையும் இருக்கிற சிலாரூபங்கள்ல இருந்து மாறுபட்டு இருப்பாங்க. தேரில் உலாவரும் காமாட்சி அம்மனுக்கு 4 திருக்கரங்கள் இருக்கு. இந்த 4 திருக்கரங்களிலும் 4 விதமான பொருட்களை ஏந்தி காட்சி கொடுக்கறாங்க. என்னெல்லாம் வச்சிருக்காங்க? அங்குசம், பாசக்கயிறு, கரும்பு, மலர் கணைகள். லக்ஷ்மியுடைய திருக்கரத்துல தாமரைய பார்க்க முடியும். சரஸ்வதியுடைய திருக்கரத்துல வீணைய பார்க்க முடியும். கண்கொள்ளா காட்சி. ஆக இந்த காமாட்சி அம்மனையும் சேர்த்து இந்த தலத்துல அம்மன் 5 திருக்கோலத்துல காட்சி கொடுக்கறாங்க. இதுல 3 உருவ திருக்கோலம், 2 அரு உருவ திருக்கோலம். திருசுற்றுப்பாதையில நவ கன்னிகைகள் இருக்காங்க. பொதுவா அம்மனுடைய திருத்தலங்கள்ல சப்த கன்னிகைகளை தான் பார்ப்போம். ஒரு சில தலங்கள்ல தான் நவ கன்னிகைகளை பார்ப்போம். இவங்க யாரு? 9 புண்ணிய நதிகள் நவ கன்னிகைகளா போற்றப்படுறாங்க. கங்கை, யமுனை, கோதாவரி, நர்மதை, சரஸ்வதி, காவேரி, கன்னியாகுமரி, சரையு, பயோஷினி. இந்த 9 நதிகளும் நவ கன்னிகைகளா வணங்கப்படுறாங்க. புரட்டாசி மாதம் வர பௌர்ணமியில இந்த திருக்கோவில்ல நிறைமணி தரிசனம் கிடைக்குது. அப்படின்னா என்ன? இனிப்பு வகைகள், பழங்கள், காய்கறிகள், தானியங்கள் எல்லாவற்றையும் மகா மண்டபம் முழுக்க அலங்காரமா வச்சிருப்பாங்க. இந்த தரிசனத்தை பார்க்கறது மூலம் செல்வம் பெருகும் அப்படிங்கிற நம்பிக்கை பக்தர்கள் மத்தியில இருக்கு. இந்த தரிசனத்துக்கு தான் நிறைமணி தரிசனம் அப்படின்னு பேரு. சுக்ராச்சாரியார் அசுரர்களின் குலகுரு. மகாபலி சக்கரவர்த்தி நடத்தின யாகத்துக்கு வாமனரா பெருமாள் போறாரு தானம் வாங்கறதுக்காக. வந்திருக்கிறது பெருமாள் அப்படின்னு தெரிஞ்ச உடனே சுக்ராச்சாரியார் மகாபலி சக்கரவர்த்தி தானம் கொடுக்கறத தடுக்கிறாரு. மகாபலி சக்கரவர்த்தி கேட்கறது இல்ல. யார் என்ன கேட்டாலும் கொடுக்கணும், அதுதான் தர்மம் அப்படின்னு வாமனர் கிட்ட உங்களுக்கு என்ன வேணும்னு கேக்குறார். வாமனர் எனக்கு 3 அடி மண்ணு வேணும்னு கேக்குறார். அதுல கண்டிப்பா ஏதோ சூழ்ச்சி இருக்கு அப்படின்னு நினைச்ச சுக்ராச்சாரியார் மகாபலி சக்கரவர்த்தி கமண்டல நீரை எடுத்து தானம் கொடுக்க போற சமயத்துல அந்த கமண்டலத்திலிருந்து நீர் வெளியில வர துளையில வண்டு கோலத்துல போய் அந்த துளைய அடைச்சுக்கிறார். அவருடைய செயலை பார்த்த வாமனர் ஒரு சின்ன குச்சியை எடுத்து அந்த துளைக்குள்ள விடுறாரு. அதனால சுக்ராச்சாரியார் குருடாகிறார். எல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் சுக்ராச்சாரியார் பெருமாள் கிட்டேயே தன்னுடைய பார்வை திரும்பவும் வரதுக்கு என்ன பண்ணணும்னு கேக்குறார். அதற்கு பெருமாள் மாங்கனிகள் நிறைந்த வனப்பகுதியில போய் தவம் பண்ணு, உன்னுடைய பார்வையை திரும்பவும் கொடுக்க வல்லவர் சிவபெருமான் தான் அப்படின்னு சொல்றார். பெருமாளுடைய அறிவுரையின்படி காமாட்சி அம்மன் தவம் பண்ணின அதே வேளையில மாங்காட்டுல சுக்ராச்சாரியாரும் தவம் இருந்திருக்கார். சிவபெருமான் காமாட்சி அம்மனுக்கு அருள் புரியறதுக்காக மாங்காட்டுக்கு வந்தாருன்னு முன்னமே சொன்ன. இப்ப இங்க 2 பேர் தவத்துல இருக்காங்க. ஒன்னு காமாட்சி அம்மன், இன்னொன்னு சுக்ராச்சாரியார். சிவபெருமான் யாருடைய பக்திக்கு முதல்ல அருள் கொடுத்தார்? சுக்ராச்சாரியாருக்கு தான். சுக்ராச்சாரியாருக்கு சிவபெருமான் அருள் கொடுத்த இடத்துல இன்னைக்கும் ஒரு திருக்கோவில் இருக்கு, வெள்ளீஸ்வரர் திருக்கோவில். அந்த திருக்கோவில்ல சிவபெருமானுடைய பெயர் வெள்ளீஸ்வரர். வெள்ளிங்கிறது சுக்ராச்சாரியார தான் குறிக்குது. இந்த கோவிலும் மாங்காட்டுல தான் இருக்கு. மாங்காடு காமாட்சி அம்மன் திருக்கோவிலோடு தொடர்புடையதா இருக்கு. காமாட்சி அம்மன் சிவபெருமான கல்யாணம் பண்ணிக்கணுங்கிறதுக்காக தான் மாங்காட்டுல தவம் இருந்தாங்க. எப்படியும் கல்யாணம் நடந்துரும் அப்படின்னு நினைச்ச பெருமாள் திருமணத்துக்கு சீர்வரிசையா கணையாளி அதாவது மோதிரத்தை எடுத்துட்டு மாங்காட்டுக்கு வந்திருக்கார். ஆனா இங்க திருமணம் நடக்க மாட்டேங்குது. மோதிரத்தை கொண்டு வந்த பெருமாளை இன்னைக்கும் மாங்காட்டுல பார்க்க முடியும். வைகுந்த பெருமாள் திருக்கோவில் மாங்காட்டிலேயே இருக்கு. இந்த பெருமாளுக்கு சீர்பெருமாள் அப்படிங்கிற திருப்பெயரும் இருக்கு. இந்த 3 கோவில்களையும் ஒரு சேர பார்ப்பது சிறப்பு. கருவறையில
பிரதானமா ஆதிசங்கரர் நிறுவின ஸ்ரீ சக்கரத்தை தான் இன்னைக்கும் நம்ம பாக்குறோம். மாங்காடு கருவறையில இருக்கிற இந்த ஸ்ரீ சக்கரத்துக்கு அர்த்தமேரு அப்படின்னு பேரு. அப்படின்னா என்ன? மகாமேரு அப்படிங்கிறது முழுமையான ஸ்ரீ சக்கரம், அதுல பாதி அப்படிங்கிறது அர்த்தமேரு. இது வடமொழி சொல். அர்த்தம் அப்படிங்கறதுடைய அர்த்தம் பாதி. உருவமாகவும் உருவமாகவும் அம்மன் அருள் புரியும் திருத்தலம். உருவம், உருவமில்லை, உருவம் அற்ற நிலையும் இல்லை அப்படிங்கிறதுக்கு தான் உருவம்னு பேரு. பொதுவா சிவபெருமானதான் உருவ திருக்கோலத்துல எல்லா தலத்திலையும் பார்ப்போம். லிங்க திருமேனியா. லக்ஷ்மி உருவமா அருள் புரிகிற ஒரு திருத்தலத்தை முன்னமே பார்த்தோம், காஞ்சி காமாட்சி அம்மன் திருக்கோவில். அதே மாதிரி வள்ளியும் தெய்வானையும் உருவ கோலத்துல அருள் புரிகிற திருத்தலத்தை கொஞ்ச நாளைக்கு முன்னாடி பார்த்தோம். திண்டுக்கல் மாவட்டத்துல இருக்கிற ஒரு திருக்கோவில், கீழ்பழனின்னு இதற்கு பெயர். அதே போல காமாட்சி அம்மன் உருவ திருக்கோலத்தில் அருள் புரியும் அரிய திருத்தலம் மாங்காடு. அதுவும் 2 கோலத்துல உருவமா காட்சி கொடுக்கறாங்க. ஸ்ரீ சக்கரம் மற்றும் விளக்கின் தீபம் 2 கோலத்துல உருவமா காட்சி கொடுக்கறாங்க. கருவறையில இருக்கிற பஞ்சலோக சிலை மற்றும் மகா மண்டபத்துல இருக்கிற தபஸ் காமாட்சி. எவ்வளவு சிறப்பு இல்லையா? இந்த தலத்துல ஸ்ரீ சக்கரத்துக்கு அபிஷேகம் கிடையாது. கருவறையில இருக்கிற பஞ்சலோக திருமேனிக்கு தான் அபிஷேகம் செய்வாங்க. இந்த தலத்துல பௌர்ணமி அன்னைக்கு 9 கலசங்களை வச்சு 9 சக்திகளை ஆவாகனம் செய்து சிறப்பான பூஜைகளை செய்யறாங்க. பௌர்ணமி அன்னைக்கு ஸ்ரீ சக்கரத்துக்கும் சிறப்பு பூஜைகள் செய்யப்படுகிறது. இந்த கோவிலுடைய திருசுற்று பாதையில தவக்கோலத்துல இருக்கிற காமாட்சி அம்மனை ஓவியமாவும் பார்க்க முடியும். மிக அற்புதமான ஓவியம். இந்த தலத்துக்கு திருக்குளமும் இருக்கு. பக்தர்களுக்கு கேட்கும் வரங்களை எல்லாம் கொடுக்கும் அம்மனா காமாட்சி அம்மன் இந்த தலத்துல இருக்காங்க. நினைத்த காரியம் நிறைவேறதுக்காக 6 வாரங்கள் குறிப்பிட்ட நாட்கள்ல அம்மனை போய் வணங்குறத பக்தர்கள் வழக்கமா வச்சிருக்காங்க. இத ஒரு வேண்டுதலாகவே பண்றாங்க. செவ்வாய், வெள்ளி இல்லைன்னா ஞாயிற்றுக்கிழமைகள்ல 2 எலுமிச்சை பழங்களை எடுத்துட்டு கோவிலுக்கு போவாங்க. இப்படிதான் இந்த விரதத்தை ஆரம்பிப்பாங்க. அதுல ஒரு எலுமிச்சை பழம் பக்தர்களிடம் திருப்பி கொடுக்கப்படும். அடுத்த வாரம் போகும்போது அந்த கனியோடு மேலும் 2 கனிகளை எடுத்துட்டு போவாங்க. இதே மாதிரி 6 வாரங்கள் தொடர்ந்து பூஜை பண்ணுவாங்க. எதுக்காக 6 வாரம் வச்சிருக்காங்க? ஒரு வாரத்துக்கு 7 நாட்கள், 6 வாரத்துக்கு 42 நாட்கள், அதாவது ஒரு மண்டலம். அதனாலதான் 6 வாரமா இருக்கு. 7வது வாரம் பால் பிரசாதத்தை கொடுத்து விரதத்தை முடிச்சுப்பாங்க. நினைத்த காரியமெல்லாம் நடக்கிறத கண்கூடா பார்த்த பக்தர்கள் பலர் இருக்காங்க. இந்த திருத்தலத்துல மூலவரா காமாட்சி அம்மன் தான் அருள் புரியுறாங்க. இவங்களுக்கு ஆதி காமாட்சிங்கிற பெயரும் இருக்கு. இந்த தலத்துடைய தலமரம் மாமரம். இந்த தலம் அமைந்திருக்கிற ஊர் மாங்காடு, காஞ்சிபுரம் மாவட்டத்துல இருக்கு. சென்னைக்கு மிக அருகில் இருக்கு. இந்த கோவிலுடைய கூகுள் மேப் லிங்க நான் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்கிறேன், உங்களுக்கு உபயோகமா இருக்கும். அடுத்த வாரம் என்ன கோவில்? கேரளால இருக்கிற புகழ் பெற்ற ஒரு திருக்கோவில், கொடுங்கலூர் பகவதி. கண்ணகி தான் கொடுங்கலூர் பகவதியா வணங்கப்படுறாங்க. இந்த கோவிலுடைய முழு தகவலையும் அடுத்த வாரம் வெள்ளிக்கிழமை பார்க்கலாம். நம் தேடல் தொடரும். அதுவரை இணைந்திருங்கள்.